பாகிஸ்தானுக்கு புதிய கடன்களை வழங்க சர்வதேச நாணய நிதியம் IMF-இடம் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. IMF பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய செயல்திறன் குறித்தும் இந்த திட்டங்கள் குறித்தும் இந்தியா கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், IMF-ல இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்ப்பு என்ன விவரங்கள்? ஐஎஃப்இடமிருந்து பாகிஸ்தான் கூடுதலாக நிதி உதவியை கேட்டிருந்தது. ஃப்ரெஷ் பினான்சியல் பெயில் அவுட் பேக்கேஜ் என்று சொல்வார்கள். சுமார் $1 பில்லியன் அளவுக்கு சர்வதேச நிதியத்திடமிருந்து பாகிஸ்தான் கடன் உதவிகளை கேட்டிருந்தது. இதற்கான போர்டு மீட்டிங் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த போர்டு மீட்டிங்கில் பாகிஸ்தானுக்கு புதிய கடன்கள் வழங்குவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்தியாவும் புறக்கணித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் கடன்கள் மீதான செயல்திறன் குறித்து இந்தியா தன்னுடைய அச்சங்களையும் கவலைகளையும் பதிவு செய்திருக்கிறது. சர்வதேச நிதியம் என்பது எப்படி உலக வங்கி பல நாடுகள் கடன் பெறுகிறதோ அதே போல உலக வங்கி விட மிகப்பெரிய ஒரு அமைப்பாக IMF பார்க்கப்படுகிறது. இந்தியா உட்பட பல நாடுகள் இதில் கடன் பெறுவது வழக்கம். அப்படிதான் பாகிஸ்தானுக்கு புதிய கடன்கள், அதாவது $1 பில்லியன் கிட்டத்தட்ட 100 கோடி டாலர் அளவுக்கு இந்த கடன் பெறுவதற்கான அந்த விஷயத்திற்கு இந்தியா என்பது கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கு இந்தியா தெரிவித்த காரணம் என்பது பாகிஸ்தான் இந்த நிதியை தவறாக பயன்படுத்தக்கூடும். குறிப்பாக எதற்கு தவறாக பயன்படுத்தப்படும் என்றால் பயங்கரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தக்கூடும். எனவே அதற்கு கடன் வழங்குவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. அதே போல இதில் தார்மீக ரீதியிலான சீர்திருத்தங்களை பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. இந்தியாவின் பதிவு செய்த இந்த கவலைகளை சர்வதேச நிதியம் பதிவு செய்திருப்பதாகவும் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு புதிய கடன்கள் வழங்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எதிர்ப்பை மீறி IMF பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை கடன் கொடுக்கல அப்படின்னா பாகிஸ்தானுடைய அடுத்த மாத அரசு கஜானா சம்பளத்திற்கு பாகிஸ்தான் என்ன செய்யும் அப்படின்ற கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் போர் புரிய வருகிறேன் அப்படின்னு பாகிஸ்தான் இந்த வித்தைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பியல் துறை பேராசிரியர் திரு திருமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். பாகிஸ்தான் இன்றும் இந்த தாக்குதலை தொடர்கிறது, இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாக்குறீங்க? நம்ம இதை எஸ்கலேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம எண்ணமாக இருந்தது. ஒரு இன்டர்நேஷனல் பிரஷர், ஒரு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். அமெரிக்காவும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, பாகிஸ்தானுடன் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நமக்கே தெரியும் அவங்களுடைய ஆக்ட் இதை போரை நிறுத்துவதற்கான ஒரு அபிப்பிராயம் அவரிடம் இல்லை என்பதை காட்டுகிறது. தொடர்ந்து 2வது நான்காக இந்த ட்ரோன் அட்டாக், நம்ம சீஸ்ஃபயர் வயலேஷன் அவர்கள் செய்து கொண்டு வராங்க. நம்மளை அவங்க புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த போரில் தான் சொல்ல முடியும். அதனால 2வது நாளிலும் பல LOCல அவங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானுக்கும் வந்திருக்காங்க, பொக்ரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஜெய்சால்மர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜெய்சால்மர்ல அட்டாக் பண்ணாங்கன்னு செய்தி வந்தது. இன்னைக்கும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈவினிங்கே நிறைய ஷெல்லிங்ஸ் ஜம்மு மேல தொடங்கினாங்க. இப்போ டைம் ஆக ஆக they are spreading into other cities also. This is a very unfortunate. பட் இதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதுடன் அதை வலிமையாக சந்திக்கும் என்பதே கருத்து. ஓகே, அதில் பாகிஸ்தானுக்கு ஒரு புறம் நிதி நெருக்கடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி உள்நாட்டு குழப்பம், இராணுவ குழப்பம். இதற்கு மத்தியில் எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ட்ரோன் கிடைக்குது? இதற்கு மத்தியில் தொடர் தாக்குதல்களுக்கு அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல? கண்டிப்பாங்க. அவங்க ஏற்கனவே நம்ம அப்செக்ட் பண்ணியிருக்கிறது கூட அர்த்தம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வேர்ல்ட் பேங்கிடமோ IFM வாங்குகிற பணத்தை அவர்கள் டைவர்ட் செய்து வெப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இது தட் இஸ் டைரக்ட்லி யூசிங் அகேன்ஸ்ட் அஸ். நம்ம இந்தியா மேல அதை பயன்படுத்துவதற்கு தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அது உண்மை. அது எந்த வகையான இரண்டாம் கருத்தும் இருக்க முடியாதது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு அப்ஜெக்ஷனும் தெரிவிச்சிருக்கிறோம் IMF ஜெனரல் பாடி கிட்ட.
ஸோ அவங்க பார்க்கணும் அடுத்த 2-3 நாட்கள் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி வாங்கின அமௌண்ட்டை வந்து they are misusing to procuring not only weapons as well as they are funding and financing the terrorist activities. அதுதான் நம்ம வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கிட்ட ஃபைனான்சியலி வெரி வெரி வீக், ரொம்ப இப்போ இதெல்லாம் காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக the doomed to failure. இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நாள் அட்டாக் வந்து வேற வழி இல்லாம லாஸ்ட் ரிசார்ட்டா அவர்கள் போரை வந்து நம்ம மேல திணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்நாட்டிலேயே அவங்களுக்கு நிறைய கலவரம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னு இருக்கிறாங்க. அவர்களுடைய கடைசி ரிசார்ட்டா இது பாக்குறோம். ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்னா this is going to be the beginning of the end of Pakistan. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.